பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரமலானுடைய முதல் வியாழக்கிழமை நாட்கள்லயும் வெள்ளிக்கிழமை நாட்களையும் அடைந்திருக்கோம். இந்த 2 நாட்கள்லயுமே நம்ம சிறப்பாக செய்து கொள்ள வேண்டிய அமல் இருக்கு. அந்த அமலை செய்து கொள்ளுங்க. நிச்சயமாக அதை கொண்டே உங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா இது ஒரு தொகுப்பான அமல்னு சொல்லலாம். இதுல துவா, திக்ரு, அல்லாஹுடைய இஸ்முகள்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்திருக்கும். இதை பாத்தீங்கன்னா 13ஐயும் ஓதிக்கொள்ளுங்க. இது ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா குறைந்தது 3 முறை ஓதினாவே போதும். ரொம்ப குறைவான நேரம் தான் எடுக்கும். தொழுகை இல்லாதவங்க, ஒழு இல்லாதவங்க கூட இதை ஓதிக்கொள்ள முடியும். ஓதிவிட்டு உங்க துவாக்களை கேளுங்க. உங்களுடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபுலாகும். அதுல முதல் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யூனுஸ் நபி அவர்கள் ஓதிய துவாதான். இதுதான் நம்மளுடைய ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் போக்கக்கூடியதாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு கவலை நீங்கி சிறப்பான வாழ்க்கையை தருவதற்கு இதுவே போதுமானது. அதனால இதை 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் என்னுடைய காரியத்தின் பொறுப்பை அல்லாஹிடத்திலே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டக்கூடிய வார்த்தை. அதனால அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஒரு துவாவை ஓதுங்க. இது அல்லாஹின் மீது நபி அவர்கள் பொறுப்பு சாட்டி தினமுமே 7 முறையெல்லாம் ஓதி வந்திருக்காங்க. அதனால இதை ஓதுபவர்களுக்கு இம்மை மறுமையுடைய தேவைகள் எது கேட்டாலும் அது இதுக்குள்ள அடங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அல்லாஹ் மர்சுக்னி மின் ஹைசு லா அகுதசிப்பு. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்விடத்துல இருந்துதான் நமக்கு என்ன கிடைக்குது, ரிஸ்க் கிடைக்குது. அதை அவன் நாடியவனுக்கு தான் அல்லாஹ் கொடுக்கறான்னு சொல்றோம். அடுத்தது அல்லாஹும்ம சப்பித் கல்வி அலா தீனிக். அல்லாஹிடத்துல ஒரு துவா கேட்கிறோம். யா அல்லாஹ், தீன் விஷயத்தில் என்னுடைய உறுதியான இதயத்தை எனக்கு கொடு. என்னுடைய இதயம் உறுதியாக இருக்கணும்னு நம்ம கேட்கிறோம். அடுத்தது ஏ ரப்பி ரிலாக்க வல் ஜன்னா. யா அல்லாஹ், எனக்கு உன் திருப்பொருத்தத்தை கொண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுன்னு நம்ம கேட்கிறோம். அடுத்தது அல்லாஹ் மஹ்சின் ஹாத்திமதி. அல்லாஹிடத்துல அழகான விஷயங்களை நம்ம கேட்கிறோம். அடுத்தது அல்லாஹ் மஹ்சுர்னி மஅன் நபியிக். இது நபி அவர்களுக்காக நம்ம ஓதுறோம். அடுத்தது அல்லாஹ் மஸிர்னி மின் அதாபின்னார். நரக நெருப்பு வேதனையிலிருந்து எங்களை காப்பாத்துன்னு நம்ம ஒரு துவா கேட்கிறோம். அடுத்து அல்லாஹும்ம ஃபி அதாபிக்க யௌம தபுசு இபாதிக்க. அல்லாஹிடத்துல பாத்தீங்கன்னா, அல்லாஹிடத்துல நம்ம மறுமை நாள்ல இபாதி செய்யக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்துல எழுப்புன்னு நம்ம சொல்றோம். அதாவது மொத்தமாகவே நம்ம என்னெல்லாம் துவா கேட்கணுமோ அதெல்லாம் இதுல வந்துருச்சு. நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடு, சொர்க்கத்தை கொடு, நபி அவர்களுக்காக கேட்டோம். இன்னும் நமக்கு பாத்தீங்கன்னா ரிசுக்கு கேட்டோம். இன்னும் மறுமை நாள்ல நல்லடியார்களா எழுப்பணும்னு சொல்லி கேட்டோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா துவாவும் இதுக்குள்ள இருக்கு. அதை நம்ம ஒரு கலெக்ஷனா கேட்டோம். அதுவும் இந்த வியாழன் வெள்ளி நாட்கள் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களா இருக்கனால இது உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அடுத்தது அஸ்தோஃபிருல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரு. இப்ப நம்ம திக்ரு ஓத போறோம். அஸ்தோஃபிருல்லா அப்படிங்கக்கூடிய திக்ரை ஓதிக்கோங்க. அஸ்தோஃபிருல்லானா உங்களுக்கே தெரியும், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறோன்ட்டு. அடுத்தது சுபஹான் அல்லா. அப்படின்னா அல்லாஹு பரிசுத்தமானவன் சொல்லிட்டு அல்லாஹுவை போற்றிடும். அடுத்தது அல்ஹம்துலில்லா. அப்படின்னா அர்த்தம், புகழுக்குரியவன்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதுல என்ன இருக்குது, தஸ்பீக் இருக்குது, தஹ்மீத் இருக்கு, தக்பீர் இருக்கு. அடுத்தது என்ன இருக்கணும், களிமா இருக்கணும். அந்த களிமா தான் லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய களிமா. இந்த களிமாவையும் ஓதிக்கோங்க. அடுத்தது அல்லாஹு அக்பர். அல்லாஹு எப்படி மிக பெரியவன் நம்ம சொல்றோம். அல்லாஹு மிகப்பெரியவன் சொல்லிட்டு தக்பீர் சொல்லிதானே நம்ம தொழுகிறோம். அந்த திக்ர ஓதுறோம். அடுத்தது சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ர ஓதுறோம். இதுதான் அல்லாஹுக்கு பிடித்த திக்ரு. சொல்வதற்கும் இலகுவானது. இன்னும் பாத்தீங்கன்னா நமக்கு மீஜான் தராசிலும் கனமானதா இருக்கும். அடுத்து அஸ்தோஃபிருல்லாஹ வாதூபு இலைஹி. அப்படின்னா அல்லாஹ்விடத்துலதான் மீண்டு செல்ல போகிறோம் அப்படிங்கிறதை நம்ம சொல்றோம். அடுத்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹுவை கொண்டுதான் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மதின். நபியின் மீது ஸலவாத்தையும் சொல்றோம். இது எல்லாத்தையுமே 3 முறை ஓதி நீங்க துவா செய்யுங்க. இதுல எல்லாமே சிறப்புக்குரிய வார்த்தை தான். உங்களுக்கு எதை ஓதணும், பொதுவா திக்ரு செய்யுங்க, துவா செய்யுங்கன்னா என்னன்னு தெரியாது. அதனால நம்ம ஏதாவது தொகுத்து கொடுக்கும் போது அது உங்களுக்கு இலகுவா இருக்கும். ஒரே இடத்துலயே என்ன பண்ணிக்க முடியும், அத்தனையுமே நல்லா மலாக தொகுத்து செஞ்சுக்க முடியும். இதை ஓதிட்டு துவா செய்து கொள்ளுங்க. நம்ம தொடர்ந்து ரமலான்ல அமல்கள் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.